எப்பா குபேரன 3.5 மணி நேரத்துல ஒரு மனிதன் எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாது. அதான் கை நிறைய காசு இருந்துச்சுன்னா, அதாவது கழுத்து நமக்கு கைக்கு அடக்கமா காசு இருந்துச்சுன்னா அந்த காசு நம்ம ஆளலாம். தலைக்கு மேல பணம் போயிடுச்சுன்னா அது நம்ம ஆளுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் ஒரு வரி கதை. ஓகேவா, நிறைய பேர்கிட்ட சொல்லிட்ட கதைய. ஓகேவா, அந்த பணம் அதிகமாகி போய் வாழ்க்கை ஃபுல்லா ஓடிக்கிட்டே இருக்கிறாரு தனுஷ். அது ஏன் ஓடுறாருன்றத கண்டிப்பா எல்லாரும் படத்தை பாருங்க. படத்தை பாத்தீங்கன்னாதான், அதாவது நம்மளை விட பெரிய பணக்காரனோட பழக்கம் வச்சுக்க கூடாதுன்றத நாகார்ஜுன் சார் எடுத்து சொல்றாரு. நாகார்ஜுன் சார் வந்து அவங்களுக்கு உதவிக்கு போய் அவரும் செத்து போயிடுறாரு லாஸ்டா. ஓகேவா, அப்படி கதை களத்தை அருமையா கொண்டு போயிருக்காங்க. இந்த கதை புது கதை, சூப்பரா இருக்குது. உண்மையாலுமே குபேரன் வந்து பணத்தை கொட்டி காட்டுறாங்க. அதுதான் குபேரனு. ஒரு பிச்சைக்காரனை தூக்கிட்டு வந்து பணக்காரன் ஆக்கி அவனை கொல்லலாம்னு நினைக்கிறாங்க. கடைசியா ஒரு பிச்சைக்காரன் குபேரனாவே 10 கோடியோட வந்துடுறாரு. இதுதான் படத்தோட கதை. டிஎஸ்பி அழகா மியூசிக் போட்டிருக்குது. தனுஷ் சார் ஒரு பாட்டு பாடி இருக்கிறாரு. நம்ம செத்தா பணத்தை எப்படி இறக்கணும்னு காட்டி இருக்கிறாங்க. நம்ம வாழ்க்கையே ஷார்ட் பீரியட் தான், நம்ம சில் பண்ணிட்டு போலாம். நாகார்ஜுனா சார் என் உயிர், சூப்பரா நடிச்சிருக்காரு. விசுவாசத்துக்கு தனுஷ் எங்க வீட்டு பிள்ளடா, எங்க கேப்டன் வளர்த்த பிள்ளடா, எங்க பாசக்கார பிள்ளடா. குஷ்பக்காவை பாரு, மறக்கவே முடியாம குஷ்புன்னு ஒரு கேரக்டரை வச்சு குஷ்பு குஷ்பு குஷ்புன்னு குஷ்பக்காவையே காப்பாத்திக்கிட்டு இருக்கிறாரு. அதுலயே அவரோட விசுவாசத்தை தெரியலையா? சுவாசத்துல நாங்க வாழ்றவங்கள, விசுவாசத்துல வாழ்றவங்க. ஓகே, இந்த படம் ஃபர்ஸ்ட் ஒரு பதிவு ஒண்ணு பண்ணிடுறேன், ஆன்மீகத்தை பதிவு பண்ணிடுறேன். ஏன்னா முழுக்க ஆன்மீகம் வருது இதுல. ஏன்னா கோயில பிச்சை எடுக்கிறனாவே ஆன்மீகம் தானே வருது. அது இந்து மதமா இருந்தாலும் கிறிஸ்தவ மதம் இருந்தாலும் முஸ்லீம் மதம். பெருமாளுக்கே கடன் கொடுத்தவர் தான் குபேரன். ஓகேவா, அவர் இன்னும் வட்டி தான் கட்டுகிறாரு, அசல் கொடுக்கல. ஏன்னா இந்த கலியுகம் முடிகிற வரைக்கும் நான் வட்டியா கட்டுங்கிறது தான். அந்த குபேரன் கிட்ட கடன் வாங்கி தான் பெருமாளே கல்யாணம் பண்ணாரு. இன்னைக்கு கோடிக்கணக்கான மக்கள் கருப்பு பணமோ நல்ல பணமோ திருப்பதியில கொட்டுறாங்க. ஏன்னா திருப்பதியில இருந்து அவர் டிராவல் பண்றாரு தனுஷ், அங்கிருந்தா பிச்சை வாழ்க்கையை தொடங்குறாரு. இதுதாங்க கதை. இந்த கதை 100க்கு 100 முழுக்க தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா எல்லா நாட்டுல பாருங்க. எல்லா நாட்டுல மந்திரி இருக்கிறானோ, எந்திரி இருக்கிறானோ, பிச்சைக்காரன் இருக்கிறான்ல, எந்த நாட்டுல பார்த்து பிச்சைக்காரங்கள. இங்கே பாரு, இந்த இடத்துல சீண்டி பசி எடுக்குதுன்றான். நான் ஒண்ணு கேக்குறேன், யாரு கருப்பு பணம் வச்சிருந்தாலும் தயவு செய்து பிச்சைக்காரங்க மேல டெபாசிட் பண்ணிடுங்க. அவங்க ஒன்னே கேட்பாங்க, அவங்க பணம் கேட்க மாட்டாங்க, 3 வேளை சோறு கேட்பாங்க, தங்கறதுக்கு ஒரு வீடு, நல்ல ஒரு படிப்பு அவங்களை சேர்த்தீங்கன்னா எல்லாமே பணக்காரர் தான். நாட்டுல பிச்சைக்காரன் தொல்லையே இருக்காது. என்னடா பிச்சைக்காரன் பத்தி சொல்லாதீங்க. பிச்சைக்காரன் ஒரு படம் வந்தது, பிச்சை வச்சு பாலா ஒரு படம் எடுத்தாரு பிச்சைக்காரங்களை வச்சு. ஆனா இது வந்து பிச்சைக்காரங்களை வச்சு டெபாசிட் பண்றதுதான் பெரிய விஷயம். ஒரு கருப்பு பணத்தை பிச்சைக்காரன் வச்சு டெபாசிட் பண்றது வேற. பாலா எடுத்துட்டு குழந்தைங்களை பிச்சை எடுத்து சேர்க்கறது. நம்ம விஜய் ஆண்டனி தன்னுடைய தாய் கோசம் பிச்சை எடுத்துக்கிறாரு. உண்மையா இல்லையா? எல்லாமே பிச்சைக்காரன் தான். ஆனா இதுல வந்து குபேரன் சம்பந்தப்பட்ட பிச்சைக்காரன். அதுதான் கதை. உண்மையிலேயே நாகராஜ் சார் தெலுங்கு படம் மாதிரி தெரியல. நீங்க தெலுங்கு ஆக்டர் தான். தமிழ் படத்துக்கு ஈடாவே நீங்க கிளைமேக்ஸ்ல நிரூபிச்சிட்டீங்க. அடுத்தது அந்த குழந்தை பிறக்கும், அந்த பனி கூட உடைஞ்சி குழந்தை பிறக்கும். என்னதான் வந்து ஆஸ்பத்திரியில பிறந்தாலும் கொண்டாலும் அந்த குப்பை மேட்ல இருக்கு அந்த குழந்தை, அங்கதான் நிக்கிறான் பிச்சைக்காரன். கரெக்டுங்களா? குப்பை மேல அந்த குழந்தை அந்த கிளைமேக்ஸ் போயிட்டு வரும், அங்கதான் நிக்கிறான் போயிட்டு பிச்சைக்காரன். வேற எங்க போடுவான்? செட்டு போட்டா ஃபைட் பண்ணுவான். அந்த உருண்டின் வருது, குப்பை மேல உருண்டின் வருது, பிச்சைக்காரனால ஒண்டிதான் செய்ய முடியுமே. புரியுதா? ஆக்ஷன் இங்கெல்லாம் பண்ணவே முடியாது, யாருமே பண்ண முடியாது. இயல்பான ஃபைட்டு சூப்பர். தேவ் பிரசாத் இதுக்கு முன்னாடி நீ எப்படி அடிச்சுன்னு தெரியல, பேக்ரவுண்டு பக்காவா இருக்குது. அது மாற்று கருத்தே இல்லை. அது உட்காந்து பார்த்தா தான் தெரியும். அந்த சென்டிமெண்ட்டுக்கு மியூசிக்கு, அந்த கோயில்ல பிச்சை எடுக்கிற அந்த ரன்னிங்கு, அந்த ஓடுறது எல்லாமே தேவி பிரசாத் ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் அது படம். இது எல்லாருமே வந்து பிச்சைக்காரன் பார்க்காதவங்க எல்லாருமே பார்க்கலாம். ஏமா பிச்சைக்காரன் டெபாசிட் கொடுத்து போறாமே இருக்குதா? என் மேல தொழிலதிபர் பண்ணுவானா? என்கிட்ட ஆதார் அட்டை இருக்குது, பேன் கார்டு இருக்குது, நான் அட்ரஸ் சொல்ல இருக்கிறேன். அவன் அட்ரஸ் இல்லாதவன். நான் சொல்றது அட்ரஸ் இல்லாம மேல பண்றதுதான் பேன் கார்டு. எனக்கு அட்ரஸ் இருக்குது, என் பேர் நான் மாடி உள்ள போடுவேன். புரியுதா சொல்லுது? பிங்கர் பிரிண்ட் சேர்த்து நான் மாட்டிக்குவேன். இப்ப நீ ஒரு முதலாளி, என்ன கணவர் முதலாளி, என் பேர் டெபாசிட் பண்றேன், நான் காப்பாற்ற முடியுமா? பிச்சைக்காரன் காப்பாத்தாங்களா அந்த படத்தை?
கொஞ்சம் டெத் ஸ்லோவா போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலா இருந்தது. பட் கதை ஓரியன்டா சீரியஸ்லி செம்ம சென்டிமெண்டான ஒரு மூவினே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப ஸ்லோவா இருந்தது, அதெல்லாம் கம்மி பண்ணிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. எடுத்தோடனே ஒரு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி கொண்டுட்டு போறாங்க. கடைசி கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே சமம் தான், நீயும் உயிர் வாழ்றதுக்காண்டி தான் இருக்கிற, நானும் வாழ்றதுக்காண்டி தான் இருக்கேன், நான் பிச்சை எடுக்கிறேங்கிறதுக்காண்டி என்ன உயிரா மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது எல்லாமே நல்லா இருந்தது. பட் இன்னும் கொஞ்சம் ஏன்னா நம்ம ரசிகர்களா பார்க்கும்போது நம்ம ஒரு விஷயம் யோசித்து வச்சிருப்போம்ல, தனுஷ் சார்னாலே இந்த சீன் இந்த இதெல்லாம் பெஸ்டா வரணும் அப்படின்ட்டு. எனக்கு தெலுங்கு மூவி வேற, ஆக்ஷன்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கும்னு நினைச்சேன். கடைசி அது கண்டிப்பாங்க. ஏன் சொல்லுங்க, ஆக்ஷன்ஸே இல்ல படத்துல, சென்டிமெண்ட் தான் ஃபுல்லாவே. உங்களுக்கு ஸ்லோவா போகும் சென்டிமெண்ட். நார்மலான ஒரு பிச்சைக்காரங்களோட லைஃப் என்னங்கறத காமிக்கிற மாதிரி இருப்பாங்க, அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு காமிச்சிருப்பாங்க. சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. தனுஷோட ஆக்டிங் வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. மெயினா நாகா சாரும் தனுஷ் சாரும் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்காங்க, ரொம்ப அழகா இருந்துச்சு. ரொம்ப சரியா ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது தெலுங்கு படம் பார்த்த மாதிரி இல்ல, தமிழ் படம் பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆக்சுவலா அவ்வளவு அழகா பண்ணியிருக்காரு. ஒரு சீன் எல்லாமே நல்லா அழகா சொல்லிருக்காங்க. ஒரு சீனும் ஒவ்வொரு அழகா ஸ்கிரீன் பிளே எல்லாமே நல்லா பண்ணிருக்காங்க. இல்ல அது கண்டென்ட்டுக்காக ஒரு நல்லா அதுதான் சொல்லியது. தேவையில்லாம ஒரு தனுஷ் மாச ஹீரோ வச்சு அவருக்காக ஒரு சீன் வச்சு இருந்தா படத்துக்கு எடுத்த மாதிரி இருக்கும். இது அழகா வந்திருக்கு, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. எல்லாருமே ரொம்ப நல்லா இருந்துச்சு, அழகா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதுனால ரொம்ப நல்லாவே என்ஜாய் பண்ணி பாக்குறேன். சூப்பரா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு படம். பங்கம் பண்ணிருக்காங்க படத்துக்கு 10 கொடுக்கலாம். ராஷ்மிகா நல்லா நினைச்சிருக்காங்க. அதுக்கு ஏத்த மாதிரி நாகார்ஜுன நல்லா வேற கேட் பண்ணிருக்காரு. படத்துல 2 பேருக்கு லவ் கிடையாது, கடைசியில 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து படத்துக்கு நாக சேத்தனக்காம அது கேட்டீங்களா, அது நல்ல கமிஷன், நல்லதா இருக்கு. 2 பேரும் கடைசி வரைக்கும் வில்லனா நாகார்ஜுன காப்பிட்டாங்க, பார்த்தா இவரும் வில்லனா இருக்காரு. படம் நல்லா இருந்தது. 100% ட்ரெய்லர்ல எப்படி இருந்துச்சு அப்படிதான் இருக்கு. நல்லா இருந்துச்சுங்க. இட்ஸ் குட் ஃபிலிம், என்டர்டெய்னிங்கா இருக்கு, போய் பாருங்க. எமோஷனலாவும் இருக்கும்.